எது வேணா பேசுங்க. விழுப்புரம் ஜில்லா. 2026 என்னென்ன ஐடியா? வணக்கம் அனைவருக்கும். முதல்ல என்னுடைய நன்றியை இந்த என்ன சேனல் சார், விழுப்புரம் ஜில்லா சார்பாக முதல்ல மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு எந்த கட்சியை சார்ந்ததாகவும் தெரியல, பொதுவாக யூடியூப் சேனல் ஆகுது. முதல்ல அவங்கள இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எடுக்கிறதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது விழுப்புரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. திமுக ஆட்சி, நான் முதல்ல திமுக காரன் தான். ஆனால் இன்னைக்கு திமுகவில் அவங்க சரியான பாதையில் செல்லலை. அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் அவங்க சில விஷயங்கள் எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க, நிறைய விட்டுட்டாங்க. இன்னைக்கு யாரா ஒரு ஆள் நிச்சயமாக புதுசாக ஒருத்தர் தான் வரணும். அதிமுகவும் சரி திமுகவும் சரி எல்லாம் நாட்டை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கியிருக்காங்க. காமராஜருக்கு அப்புறம் எந்த ஒரு தனி மனிதனும் நாட்டுக்காக சேவை செய்கிற நோக்கத்தில் இது வரைக்கும் வரலைங்க. அவர் செஞ்சதுக்கு உதாரணம் இந்த மாவட்டத்தில் இதோ பக்கத்தில் இருக்குது சாத்தனூர் டேமு. அதில் போட்ட காசுக்கு மிச்சமான பணத்தை கட்டியிருக்கிறாரு. இதோ பக்கத்தில் இருக்கிற வீடூர் டேமு, அதில் மிச்சமான பணம். இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாட்டில் இது வரைக்கும் ஒரு ஆள் இருக்குதா? இல்லை, நீங்கள் மக்களே சிந்திங்க. அந்த மாதிரி சிந்திச்சு யார் நல்லவருன்னு பார்த்து நல்லவருக்கு தயவுசெய்து ஓட்டை போட்டு மறுபடியும் நாட்டை சீராக்குறதுக்கு உண்டான வழிகளை பாருங்கள். ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது சில தவறுகள், சிலது நல்லது பண்ணியிருப்பாங்க. இதுவரைக்கும் நடந்த இதில் யார் நல்லது செஞ்சாங்க அதை மட்டும் பார்த்து, காங்கிரஸ் எப்படி, காங்கிரஸில் காமராஜர் எப்படி மக்களுக்கு எந்த விதமான சுய லாபம் இல்லாமல் செஞ்சாரோ அதை நீங்கள் தயவு செய்து அதை கருத்தில் கொண்டு அதனுடைய அடிப்படையில் யார் நமக்கு செய்வாங்க. பணம் தயவு செய்து வாங்காதீங்க, பணம் வாங்காதீங்க. பணம் வாங்கினீங்கன்னா நீங்கள் அடிமை. அவங்கள எந்த கேள்வியும் கேட்கவே முடியாது. பணம் வாங்காமல் சுயமாக சிந்திச்சு இளைஞர்களை, இன்றைக்கி நாடு ஃபுல்லாக உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க, எனக்கு தெரியும். அதனால் வர்றவங்களுக்கு நிச்சயமாக நல்ல வேட்பாளருக்கு ஓட்டு போட்டு நல்ல மனிதரை நாட்டு எம்எல்ஏவாக்கி சிஎம் ஆக்கி நாட்டுக்கு உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இளைஞர்கள்னு சொல்லிட்டீங்க. இப்போ 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பையனை போட்டு 4-5 பசங்க வெட்டுறாங்களே, அது வன்முறைன்றது ஒவ்வொரு இடத்துல அந்த கல்ச்சருக்கு முக்கிய மூல காரணமே டாஸ்மார்க்கு. ஒழிய வேண்டியும் டாஸ்மார்க்கு. டாஸ்மார்க் இருந்தால் நாடு முன்னேறாது. எத்தனை வருஷம் ஆனாலும் டாஸ்மார்க் இருந்தால் முன்னேறாதுங்க. இந்த டாஸ்மார்க்கை முதல்ல ஒழிக்கணும். டாஸ்மார்க்கு, போதை பொருள் இதெல்லாம் ஒழியணும். இதுதான் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு, வன்முறை நாட்டில் நடக்கிறதுக்கு அனைத்துக்குமே காரணம். இதை ரெண்டையுமே ஒழிக்கணும். இதை நான் என்னுடைய அன்பான வேண்டுகோளை. அதே மாதிரி 20 வயசுக்கு மேல சரக்கே கொடுக்கணும் கவர்மெண்ட் உத்தரவு. இல்ல, டாஸ்மார்க்கே ஒழியணுன்றேன். அந்த பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. டாஸ்மார்க் இல்லாம நாடு ஆட்சி பண்ண முடியாதுன்றலாம் கிடையாது. வேற ஸ்டேட்டுங்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி மத்திய அரசுல இருந்து கொடுக்குற இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட், இதோ பக்கத்தில் இருக்கிற கேரளா, அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க, அறிவார்ந்து எப்படி பயன்படுத்துறாங்க, அந்த ஸ்டேட்ல எப்படி நாடை டெவலப் பண்றாங்க அந்த பணத்தை அப்படின்றத தயவு செய்து என்னன்னு கருத்து வாங்கிக்கோங்க. அது எப்படின்னா, அந்த பணத்தை பூரா விவசாயிகள்கிட்ட கொடுத்துட்றாங்க. விவசாயிகள் அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் திருப்பி சிஎம் ஆனால் மக்களுக்கு நல்ல திட்டங்கள், நல்ல உதவிகள், ரியல் எஸ்டேட்டு எல்லாருடைய மக்களுடைய நலன்களுக்காக திருப்பி எடப்பாடி அவர் முதலமைச்சர்னா நல்லா இருக்கும். எடப்பாடி 4 வருஷத்துல நல்லா ஆட்சி கொடுத்தாரு. மக்களுடைய பொருளாதாரம் நல்லா இருந்தது, மக்கள் வீழ்ச்சி நல்லா இருந்தது. இன்னைக்கு திமுக ஆட்சி பொருளாதாரம் ஒண்ணுமே கிடையாது. மக்களுடைய எதுவுமே சம்பாதிக்க முடியல, போக முடியல. பொருளாதாரம் அதிகமாகி போச்சு. மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப வரிசையில் இருக்கிறாங்க. எந்த ஒரு பிஸ்னஸும் கிடையாது, வியாபாரம் கிடையாது. இப்போ லேப்டாப்ல சில பேருக்கு கொடுக்கவே இல்லை. அது இப்போ 7 லேப்டாப் தராங்கன்னா திருப்பி எலெக்ஷன் ஓட்டு வாங்குறதுக்காக திருப்பி இப்போ தரேன்றாங்க. இப்போ 4 வருஷத்துல என்ன பண்ணாங்க? கொடுக்க வேண்டியது தானே, ஏன் தரல? இப்போ அதை கொடுக்குறாங்கன்னா திருப்பி எலெக்ஷன் ஓட்டு வாங்குறதுக்காக அதை கொடுக்க போறேன்றாங்க. தப்பான ஒரு இதுதான் அது. இம்மானாலும் கொடுக்க வேண்டிய 4 வருஷத்துல ஏன் தரல? இப்போ கொடுக்க போறேன்னு எலெக்ஷன் ஓட்டு வாங்குறதுக்கு தான் பண்றீங்க. மக்களை ஏமாற்றி திசை திருப்புறீங்க. இப்போ 560 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, ஒண்ணுமே செய்யறது வரைக்கும். ஒன்னும் நடைமுறைக்கு ஒண்ணுமே இல்லையே. திருப்பி எடப்பாடி தான் வரணும், வந்தாதான் நல்லா இருக்கும். நீங்க தேங்க்யூ. கண்டிப்பா நான் திமுக தான் ஓட்டு போடுவேன். நிறைய ஸ்கீம் கொண்டு வராங்க, எஜுகேஷன் மூலமா நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் ஒரு ரொம்ப எளிமையான குடும்பத்துல வந்தேன். நான் ஒரு BE இன்ஜினியரிங் கிராஜுவேட்.
உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சுங்களா? நான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருக்கு. ப்ளஸ் அது இல்லாமல் நிறைய புதுசாக வருது. இப்போ படிப்பு தான் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. இப்போ இந்த படிப்புக்கு தேவையானது எல்லாமே கொடுக்குறாங்க. நல்ல ஸ்கீமை கொடுக்குற நல்ல திமுக ஆட்சி வரணும். மகளிருக்கு நிறைய கொடுக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் மாதம் ஆனால் அவங்களுக்கு 1000 ரூபாய் மருத்துவ காப்பீடு கொடுக்குறாங்க. இல்லந்தோறும் கல்வி வருது. ப்ளஸ் இந்த பொங்கலுக்கு எது தரணும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சொல்ல திடீர்னு கேட்டோன்னே சொல்ல முடியல. 1000 ரூபாய் கண்டிப்பா கொடுப்பீங்களா? இல்லை, அது தலைமை தான் முடிவு எடுக்கும். நம்ம சொல்றதுல நம்ம ஒன்று சொல்லிட்டுன்னா ரூமரை கிளப்பி பாருங்க அவங்க கட்சிக்காரன் என்ன சொல்றாங்கன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. உண்மையிலே யங்ஸ்டருக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு கட்சினா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒன்னொன்று சொன்னால கேட்டுங்க, நிறைய பேர் இது வந்து பதிவு பண்ண மாட்டாங்க. ஒரு துணை முதலமைச்சர் இருந்துன்னு தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யுது. ஆனால் எந்த ஒரு பதிவையும் ஆசை இல்லாமல் நான் வந்து உடனே சிஎம் ஆகிடுவேன், நான் மக்களுக்கு அது பண்ணுவேன்னு சொல்கிறத விட களத்தில் நின்று அதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காரு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவர் நிறைய சொல்லினே போனோம் அவரை பற்றி. அவர் பண்ணாத வேலையே கிடையாது. வீட்டில் தூங்குறது மட்டும்தான் அவர் வேலை. மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் தான் இருப்பார். துணை முதலமைச்சராக தன்னுடைய பதவி என்ன பண்ணணுமோ பண்ணுறாரு. அதுக்காக 2026 கண்டிப்பாக திமுக தான் வரணும். போட்டு போடுவாங்க. கூட்டணி கட்சி நண்பர்களும் தோழமை கட்சி நண்பர்களும் எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க. நீங்களே இப்போ பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ டிவிக்கு புதுசா வந்திருக்கு. இப்போ அவங்க கொஞ்சம் கூட்டத்தை காட்டுறாங்க. அதனால உங்களுக்கு பயம் எதுவும் இல்லை? பயமே இல்லைங்க. திமுக வந்து எதையும் பார்த்து பயப்படுதுங்க. அதாவது திமுக வந்து உங்களுக்கு தெரியும், பெரியார் அண்ணா அந்த கட்சியிலேருந்து அவங்க கிட்ட இருந்து நிறைய கற்றுங்க தான் வந்துக்கிறோங்க. இவர் நம்ம கிட்ட வந்து கற்றுக்கினார். இப்போ பெரியவங்க கிட்ட சண்டை போட தான் நம்ம வந்து ஒரு ஆளை காட்ட முடியும். அந்த மாதிரி திமுக கிட்ட வராங்க. ஆனால் நீங்கள் இன்னொரு வாட்டி சொல்ல பாருங்க, கம்பேர் பண்ணாதீங்க. திமுக ஒரு ஈக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கட்சி 2 கட்சி தான் சொல்லுவாங்கல்ல, அதிமுக. ஏன் அதை பேச மாட்டீங்க? பெரிய கட்சி அதை பேசுங்க. இது இப்போ தான் வளர்ந்து வர கட்சி, இதை பற்றி பேச தேவையில்ல. நிறைய அவங்க கட்சிக்கார சொல்லுவாங்க தான். திமுகவுக்கு நிகரான போட்டினா அதிமுக தான். அதிமுகவோட போட்டியே திமுக தான். அப்படிதான் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். சின்ன கட்சி போது கம்பேர் பண்ணாதீங்க தயவு செய்து. என்னோட ரெக்வஸ்டா கேட்குறேன். நீங்க சொல்லுங்க. நான் டிவி கேட்குறேன். டிவிக்கு விஜய் ரசிகர். புதுசா வரீங்க, அதனால தானே. வேணும். ஆமா, அதனால இந்த டிவிக்கு ஒரு 5 கொள்கை சொல்லலாம். கொள்கை தலைவரோட பேர்கள் இல்லை. ஆனா கொள்கைன்றது மாதிரி இல்ல. இல்ல இல்ல, கொள்கை தலைவரோட பேர்கள். நீங்க ஏன் கொள்கை தேவையில்லை, கொள்கை தலைவரோட பேர்கள் விஜய் ரசிகர் என்றதுனால தானே. யாருக்கு ஓட்டுனா? திராவிட முன்னேற்ற திமுக தான் ஓட்டு. எதனாலண்ணா? திமுக தான் நல்லது செய்யுது. நல்லது செய்யுதுன்னா இப்போ ஒரு பையனை போட்டு சாத்துறாங்களே. எந்த பையனா? ஒரு பையனை போட்டு ட்ரெயின்ல போட்டு சாத்துறாங்க. ஏதோ ஒரு இடத்துல நடக்கிறதுக்கு அதாவது அரசாங்கம் குறை கிடையாது. அதாவது உடனே கண்டுபிடிச்சி அவங்களுக்கு 4 பேருக்கு சீத்தலை பண்ணி விட்டுக்கிறாங்களப்பா. அது பார்க்கணும்ல. சின்ன சின்ன பசங்க ரொம்ப ஓவரா போறாங்க. அது என்ன நடவடிக்கை எடுத்து? அதாவது நடவடிக்கை எடுத்து தான் இருக்கிறாங்க. அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் தான் பார்த்து தான் இருக்குது. ஒருத்தவங்க செய்யற தப்புக்கு அரசாங்கம் குறை சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் கடுமையா சட்டத்தை கொஞ்சம் வழிபடுத்த நல்லா இருக்கும். 2026 அப்ப அவங்க தான் திமுக தான். உங்க ஓட்டு யாருக்குண்ணா? என் ஓட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அவர்கள் தான். எதனாலன்னா 30 வருஷமா மக்கள் இயக்க பணிகளை செய்து மக்கள் இயக்கமாக மக்களுக்கு சேவை செய்யறதுனால என்னோட ஓட்டு அவருக்கு தான். இல்லண்ணா, இப்போ 2 திராவிட கட்சி ஆண்டுட்டாங்க. ஆண்டு மக்களை ஏமாத்தாம இருந்து போனாங்க. அதனாலதான் புதிதாக ஒரு ஆள் வராரு. ஏன் ஆட்சி சரியா செய்யலன்றீங்களா? 100% செய்யலன்னு இன்னொருத்தர் வராரு. ஆமா, மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அரசு என்ன பண்ணுது, மக்களை ஏமாத்தி அரசு செஞ்சு இந்த மாதிரி கஞ்சாவும் மக்களுக்கு எல்லாம் இது மாதிரி விழிப்புணர்வு இல்லாம மக்கள் எல்லாம் சாமானிய மக்கள் ஏழை மக்கள் தான் கஞ்சாக்கு அடிமையாகி இன்னைக்கு சிறைச்சாலை அங்கேயும் சென்றுக்கிறாங்க. யாரு? அரசு தான் காரணம். 2026 அப்படிங்கதா தமிழக வெற்றி தளபதி முதலமைச்சர் ஆவார் என்று எங்களோட நம்பிக்கை. எனது ஓட்டு டிவி கேக்குதான். குமாரண்ணா